ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அமலன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. நீங்களாம் கேட்பீங்க, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தானே இருக்குது, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எங்கன்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா என்ன, யார் அதை வடிவமைச்சாங்க, இப்போ அது எங்கே இருக்குது, அப்புறம் அது யாருக்காக செய்யப்பட்டது, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிங்கிற வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு. இது யாரோட ஸ்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட உருவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, யார் அவருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அது மட்டும் இல்லாமல் அவரு தான் மொத்த இந்தியாவையும் ஒன்றா சேர்த்தாரு. அதனால தான் யூனிட்டி, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிங்கிறாங்க. அதாவது அவரு தான் இந்த ஸ்டேட்ஸாக இருக்கிறது மொத்தமாக ஒரே நேஷன் இந்தியாவை கொண்டு வந்தார். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆக்சுவலாக அவர் அயன் மேன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. அப்புறம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் ஐலாண்ட், ஒரு ஐலாண்டு, ரிவரில் இருக்கிற ஐலாண்டு சாது பெட், அப்புறம் ராஜ்பிலாங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது. அது குஜராத்தில் இருக்குது. இந்த ஸ்டாச்சு அங்கே தான் இருக்குது. அப்புறம் எவ்வளோ நிலப்பரப்பு கொண்டதுன்னா 20,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அதோட ஏரியா 20,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அப்புறம் இந்த உலகத்தோட டாலஸ்ட் ஸ்டாச்சுன்னு அதுதான் இருக்குது இது வரைக்கும். அது கீழே தான் திருவள்ளுவர் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஜீசஸ் ஸ்டாச்சு அப்படின்னு அது கீழே போகும். அடுத்து அதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 182 மீட்டர்ஸ், அதாவது 597 அடி. ஓகே, இப்போ இந்த ஸ்டாச்சுவை யார் இவ்வளோ பெருசாக இருக்கே, அதை யார் வடிவமைச்சான்னு பார்த்தீங்கன்னா, சர் ராம் வி சுத்தாருங்கிறவர் தான் இதை வடிவமைச்சார். ஓகே, இந்த ஸ்டாச்சு எப்போ அடிக்கல் நாட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 2014. அப்புறம் எப்போ இது ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 2018. எக்ஸாக்டாக ஆரம்பித்ததும் அவரோட பர்த்டே அன்னைக்கு, என் பண்ணதும் அவரோட பர்த்டே அன்னைக்குங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக 4 வருஷம் ஆச்சு இந்த ஸ்டாச்சுவை கட்டி முடிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து நாம் இப்போ இந்த ஸ்டாச்சு எவ்வளோ பொருட்செலவில் செய்யப்பட்டதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது 2,989 கோடி செலவாச்சு. அதை நம்ம டாலர்ஸில், US டாலர்ஸில் சொல்லணும்னா 490 மில்லியன் டாலர்ஸ் இதுக்கு தேவைப்படுது இந்த ஸ்டாச்சுவை செய்கிறதுக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் இந்த ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணாங்க. நம்ம இந்த ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்மளோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அதை திறந்து வச்சாங்க. அப்புறம் இந்த ஸ்டாச்சு சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு இந்தியாவோட யூனிட்டிக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு பேர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் வேறு ஏதாவது டாப்பிக்கில் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அமலன் ஜோசப்னு அடிச்சிங்கன்னா முன்னாடி என்னோடய ஃபோட்டோ போட்டு சேனல் வரும். நீங்கள் சேனலுக்குள்ளார போயிட்டீங்கன்னா இங்கே ரெட் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அப்புறம் பக்கத்தில் பெல் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே 2 ஸ்லாஷ் மாதிரி வரும். அது நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு இண்டிகேட் பண்ணும். கீழே யூ வில் கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு வரும். அதாவது நம்ம சேனலில் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.